புனிதமும் மகத்துவமும் நிறைந்த ரஜப் மாதம் நம்மோடு இருக்கிறது. இந்த அருமையான மாதத்தில் அல்லாஹ்வின் பரக்கத்தை எப்படி முழுமையாகப் பெறுவது என்று யோசிக்கிறீர்களா? வீட்டுக்கு வருமானம் வருது, ஆனா அது வந்த வேகத்தில் எங்கே போகிறது என்று தெரியாமல் கவலையாக இருக்கிறதா? காரணமே இல்லாமல் மனதில் ஒரு பாரம், வீட்டில் ஒரு விதமான நிம்மதியின்மை, பிள்ளைகள் நம் சொல் பேச்சு கேட்பதில்லை என்று கவலைகள் உங்களைச் சூழ்ந்துள்ளதா? கவலைப்படாதீர்கள். இந்த எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்டு அல்லாஹ்வின் அருளையும் பரக்கத்தையும் நம் இல்லங்களில் கொண்டுவரக்கூடிய மிக மிக எளிமையான ஆனால் மிக சக்தி வாய்ந்த ஒரு வழியைப் பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். ஆம், இந்த பரக்கத்தான ரஜப் மாதத்தில் முழுமையான நம்பிக்கையோடு நான் சொல்லப்போகும் இந்த ஒரு சூறாவை உங்கள் வீட்டில் ஓதி அதன் மூலம் அல்லாஹ்விடம் கையேந்துங்கள். இன்ஷா அல்லாஹ், உங்கள் இல்லத்தில் அல்லாஹ்வின் அருளும் நிம்மதியும் பெருகுவதை நீங்களே உணர்வீர்கள். அது என்ன சூரா? அதை எப்படி ஒரு சிறந்த முறையில் ஓதி துஆ கேட்பது? அதனால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன? பாருங்கள், விரிவாகப் பார்க்கலாம். முதலில் இந்த ரஜப் மாதத்தின் சிறப்பை நாம் சுருக்கமாகவாவது புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் 4 மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹ் தன் திருமறையில் குறிப்பிடுகிறான். அந்த 4 மாதங்களில் ஒன்றுதான் இந்த ரஜப் மாதம். இந்த மாதங்களின் கண்ணியத்தை உணர்ந்து இவற்றில் போர் செய்வதையும் நமக்கு நாமே அநீதி இழைத்துக் கொள்வதையும் அல்லாஹ் தடுத்துள்ளான். இதன் அர்த்தம் என்னவென்றால், இந்த மாதங்களில் நாம் செய்யும் நல்ல அமல்களுக்கு நன்மைகள் பன்மடங்கு பெருகுவதைப் போலவே நாம் செய்யும் பாவங்களுக்கு தண்டனையும் கடுமையாக இருக்கும். எனவே இந்த நாட்களில் நாம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக நாம் செய்யும் நல்ல அமல்களை இந்த புனித மாதத்தில் அதிகப்படுத்திக் கொள்வதே மிகச் சிறந்த வழி. அந்த நல்ல அமல்களில் மிக உயர்ந்தது அல்லாஹ்வின் வேதமான திருக்குரானை ஓதுவதுதான். அப்படிப்பட்ட குரானில் இருந்து இன்று நாம் பார்க்கப் போகும் அந்த சூரா குரானின் மிகச்சிறிய சூறாக்களில் ஒன்று. ஆனால் நன்மையின் விஷயத்தில் அது மிக மகத்தானது. அந்த சூராதான் சூரத்துல் இஃப்லாஸ், அதாவது தூய்மை அல்லது ஏகத்துவம் என்று பொருள் கொள்ளப்படும் 112வது அத்தியாயம். 4 வசனங்கள்தான். ஆனால் இந்த 4 வசனங்களும் இஸ்லாத்தின் ஆணிவேரான ஏகத்துவம், அல்லாஹ்வின் ஒருமைப்பாட்டை எவ்வளவு அழகாக எடுத்துரைக்கிறது. வாருங்கள், அந்த சூறாவையும் அதன் பொருளையும் ஒருமுறை பார்ப்போம். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவுமில்லை, எவராலும் பெறப்படவுமில்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. சுப்ஹானல்லாஹ்! எவ்வளவு ஆழமான தெளிவான வார்த்தைகள்! அல்லாஹ் யார் என்பதை அழகாக சுருக்கமாக வேறு எந்த வார்த்தைகளாலும் விவரிக்கவே முடியாது. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம், உங்களில் ஒருவரால் ஒரே இரவில் குரானின் 3இல் ஒரு பகுதியை ஓத முடியுமா என்று கேட்டார்கள். அது தங்களுக்குச் சிரமமாக இருக்குமே என தோழர்கள் கூறியபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் இஃப்லாஸ் குரானின் 3இல் ஒரு பகுதிக்குச் சமமானதாகும் என்று கூறினார்கள். சகோதரர்களே, சிந்தித்துப் பாருங்கள். இந்த 4 வசனங்களை ஓத ஒரு நிமிடம் கூட ஆகாது. ஆனால் அதன் நன்மை குரானின் 3இல் ஒரு பகுதியை ஓதியதற்கு சமம் என்றால், அல்லாஹ் இந்த சூறாவிற்கு எவ்வளவு பெரிய சிறப்பை வைத்திருக்கிறான்! இந்த சூறாவின் மற்றொரு மிகப்பெரிய சிறப்பு, இது அல்லாஹ்வின் அன்பை நமக்கு பெற்றுத்தரும் ஒரு சூரா என்பதாகும். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை ஒரு படைக்குத் தளபதியாக அனுப்பினார்கள். அவர் தன் தோழர்களுக்கு தொழுகை நடத்தும் போதெல்லாம் ஓதலின் இறுதியில் சூரத்துல் இஃப்லாஸை ஓதியே முடிப்பார். பயணம் முடிந்து மதீனா திரும்பியதும் மற்ற தோழர்கள் இதைப் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். நபி அவர்கள், ஏன் அப்படிச் செய்கிறீர்கள் என்று அவரிடமே கேளுங்கள் என்றார்கள். அவர்கள் கேட்டபோது அந்த தளபதி, ஏனெனில் இந்த சூரா பேரருளாளனான அல்லாஹ்வின் பண்புகளைப் பற்றி பேசுகிறது, அதனால் நான் அதை ஓதுவதை அதிகமாக விரும்புகிறேன் என்று பதிலளித்தார். இதைக் கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக அல்லாஹ்வும் அவரை நேசிக்கிறான் என்று அவருக்குச் சொல்லுங்கள் என்று கூறினார்கள். நூல் சஹீஹ் புகாரி. அல்லாஹு அக்பர்! என்ன ஒரு அற்புதமான நற்செய்தி! நாம் இந்த சூறாவை நேசித்து விரும்பி ஓதினால்
அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். ஒரு மனிதனுக்கு இதைவிட பெரிய பாக்கியம் வேறு என்ன வேண்டும்? சரி, இப்போது நம்முடைய முக்கிய கேள்விக்கு வருவோம். இந்த ரஜப் மாதத்தில் இந்த சூறாவை ஓதுவதன் மூலம் நம் வீட்டில் பரக்கத்தை பெருகச் செய்வது எப்படி? சகோதர சகோதரிகளே, இங்கே ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஒருபோதும் நமக்கு மந்திர சூத்திரங்களை கற்றுத்தரவில்லை. இதை இத்தனை முறை ஓதினால் அது நடக்கும், அதை அத்தனை முறை செய்தால் இது நடக்கும் என்று இயந்திரத்தனமான வழிபாடுகளை இஸ்லாம் ஒருபோதும் ஊக்குவிக்கவில்லை. ஒவ்வொரு வணக்கத்தின் உயிரும் அதன் அடிநாதமும் நமது உள்ளத்தில் இருக்கும் இஃப்க்லாஸ், அதாவது தூய்மையான எண்ணமும் முழுமையான நம்பிக்கையும் தான். எனவே இந்த பரக்கத்தான ரஜப் மாதத்தின் எந்த நாளில் வேண்டுமானாலும் அல்லது தினமும் கூட நீங்கள் வீட்டில் அமைதியான ஓர் இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உளூவுடன் கிப்லாவை முன்னோக்கி முழுமையான மன ஒருமையுடன் சூரத்துல் இஃப்க்லாஸை ஓதுங்கள். ஒரு முறை, 3 முறை, 10 முறை என உங்களுக்கு முடிந்த அளவு ஓதுங்கள். இங்கு முக்கியம் எண்ணிக்கை அல்ல, உங்கள் உள்ளத்தின் ஏக்கம்தான். அப்படி ஓதி முடித்த பிறகு உங்கள் இரு கரங்களையும் ஏந்துங்கள். அல்லாஹ்வை புகழுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள். பிறகு மனமுருகி இப்படிக் கேளுங்கள். யா அல்லாஹ், என் இரட்சகனே, உன்னுடைய மகத்துவத்தையும் ஏகத்துவத்தையும் பறைசாற்றும் இந்த சூறாவை நான் இப்போது ஓதினேன். இந்த சூறாவின் மீது எனக்கு இருக்கும் பிரியத்தின் பொருட்டால் நீ என் மீது பிரியம் கொள்வாயாக. யா அல்லாஹ், நீ என் மீது பிரியம் கொண்டுவிட்டால் என் கஷ்டங்கள் எதுவும் பெரிதில்லை, என் தேவைகள் எதுவும் முடியாததில்லை. யா அல்லாஹ், இந்த சூறாவின் பரக்கத்தைக் கொண்டு என் வீட்டில் உனது அருளை இறக்குவாயாக. என் வருமானத்தில் அபிவிருத்தியை தருவாயாக. என் குடும்பத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நிலைக்கச் செய்வாயாக. என் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்குவாயாக. என் மனக்கவலைகள், நோய்கள், கடன்கள் என அனைத்தையும் நீக்குவாயாக. யா ரஹ்மான், நீயே தேவைகளற்றவன். நாங்கள் அனைவரும் உன்னிடத்தில் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். எங்கள் தேவைகளை உன்னைத் தவிர வேறு யாரிடம் நாங்கள் கேட்போம்? இப்படி உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அத்தனை பாரங்களையும் தேவைகளையும் அல்லாஹ்விடம் கொட்டித் தீருங்கள். முழு நம்பிக்கையோடு கேளுங்கள். 70 தாய்களை விட நம் மீது அதிக பாசம் கொண்ட நம் இரட்சகன் நம்முடைய துஆவை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான். இறுதியாக நாம் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம். யா அல்லாஹ், இந்த புனித ரஜப் மாதத்தின் அருளை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நாங்கள் ஓதிய சூரத்துல் இஃப்க்லாஸை ஏற்றுக்கொள்வாயாக. அதன் பொருட்டால் எங்களை நீ நேசிப்பாயாக. எங்கள் அனைவரின் வீடுகளிலும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் மழைபோல் பொழிவாயாக. எங்கள் கஷ்டங்களையும் கவலைகளையும் நோய்களையும் கடன்களையும் நீக்கி வைப்பாயாக. எங்களில் மரணித்தவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களின் கபறுகளை பிரகாசமாக்குவாயாக. வரவிருக்கும் ரமலானை அடைந்து அதில் முழுமையாக உன்னை வணங்கி உன் பொருத்தத்தைப் பெறும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.